சவுத் இந்தியன் ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் சீசன் 2 உங்கள் திறமையை வெளிப்படுத்த ஒரு பெரிய மேடை. வெற்றியாளர்களுக்கு பணப்பரிசு. உங்கள் சிறந்த படைப்புகளை சமர்ப்பித்து வெற்றியை கைப்பற்றுங்கள். இது உங்கள் கனவை நினைவாக்கும் திருவிழா. ஃபைனலி நம்ம சொன்ன விஷயம் அப்படியே நடந்துருச்சு. இன்னைக்கு மத்தியானம் போட்ட வீடியோவில் வந்து ஒரு விஷயத்த நம்ம கிளியராக சொல்லியிருப்போம். அதாவது இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு ரிலீஸ் ஆகிற லிரிக்கல் வீடியோவில் அனிருத் அவர்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்க போகிறது. அதையும் தாண்டி ஒரு குத்து பர்ஃபார்மன்ஸ் வந்து அஜித் கிட்ட இருந்தும் த்ரிஷா கிட்ட இருந்தும் இருக்க போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு ரிலீஸ் ஆன சாங்கில் வந்து பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் வந்து அஜித் அவர்கள் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்பு வந்து அஜித் அவர்கள் இந்த மாதிரி ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் வந்து பில்லா திரைப்படத்தில் ஆடியிருப்பாங்க. அதே மாதிரி தான் வந்து இது இருக்கிறது. அதுக்கப்புறமா இந்த பாட்டோட விஷுவலை பார்க்கும்போது வந்து ஒரு பயங்கரமான வைப் வந்து வருகிறது. முக்கியமாக வந்து பாடல் வரிகளோட லிரிக்கல் வீடியோவை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து பாடல் மட்டுமே ரிலீஸ் ஆகும்போது விமர்சனம் செய்திருந்த ரசிகர்களுக்கு ஒரு பதிலடி கொடுக்குற விதமாக தான் பாடலோட லிரிக்கல் வீடியோ வந்து இருக்கு. அதைத் தொடர்ந்து வந்து நம்ம அஜித் அவர்களோட கெட்டப்பை பற்றி பேசியே ஆக வேண்டும். ஒரு ஈவெண்ட்டை முடிச்சுட்டு, அதாவது வந்து மேரேஜ் முடிச்சுட்டு அப்புறமா வந்து ஒரு பயங்கரமான ஒரு சாங் டான்ஸ் மாதிரி தான் வந்து இந்த ஒரு வைப் வந்து இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த ஒரு சாங்கை வந்து எல்லா மேரேஜ் ஃபங்க்ஷன்லேயும் வந்து போட போகிறாங்க. சொல்லப்போனால் வந்து சாங்கை விட வந்து லிரிக்கல் வீடியோவை பார்க்கும்போது இந்த லிரிக்கல் வீடியோ வந்து உண்மையாலுமே வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ பல பேர் வந்து விமர்சனம் செய்யலாம். ஆனால் வந்து அஜித் அவர்களோட டான்ஸ் எல்லாம் வந்து ஒரு பயங்கரமான 2 வருஷம் காத்திருந்தவர்களுக்கு ஒரு பயங்கரமான ட்ரீட் தான். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன?